அதிமுகவுக்கு இபிஎஸ் தலைவராக இருக்கிறது இதுதான் கடைசி முறையாவே இருக்கும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த இயக்கத்துல அதோட கட்சியில மிகப்பெரிய பிரளயமே வெடிக்கும். 10 தோல்வி பழனிசாமியா இருந்தவர் 11வது தோல்வி பழனிசாமியாக மாறுவார். அந்த இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் போர்க்கொடி எழுப்புவார்கள். எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அந்த இருக்கையிலிருந்து வெளியேற்றுவார்கள். ஏன்னா அந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி தரும்போது இவர் மறுபேட்டி சொன்னாரு, நான் என்ன சும்மா இருந்தேன்னு நினைச்சிருக்கீங்களா, சிஎம்ஆ இருக்கும்போது யார் யாரு என்னென்ன இது பண்ணீங்கன்னு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை விட்டதுலேயே எஸ்பி வேலுமணி, தங்கமணி, முனுசாமி இவங்களுக்குலாம் ஐயோ நம்ம செஞ்சதும் எடுத்து வச்சிருக்காரு போல, ஸோ இஸ் நாட் லைக் ரிலையபிள் லீடர் ஆன்றதுல அவங்க ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற செய்திகள்லாம் வெளியில் வருது. கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தோல்வி அடைஞ்ச உடனே அவங்களோட முதலாளிகளை டெல்லியில போய் சந்திச்சு முறையிட்டு இதோட அடிமையை தூக்கிவிட்டு இன்னொரு அடிமை, ஒரு சிறப்பான அடிமை வருவார். அது பாஜக கோதானே தவிர ஏடிஎம்கே எல்லாம் முடிஞ்சிச்சு.